வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். தேர்தல் பிரச்சாரங்கள், நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்திய பரபரப்புகள், சர்ச்சைகள் இது ஒரு பக்கம் இருக்க, சினிமாக்களை மையப்படுத்திய சர்ச்சைகளும் பரபரப்புகளும் சமீபத்தில் நம்முடைய கவனத்தை ஈர்க்கவே செய்கின்றன. போன வாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா இனம் திரைப்படம், அதை மையப்படுத்திய எதிர்ப்பு, சர்ச்சை இவையெல்லாம் நம்முடைய கவனத்தை பெற்றது. அதை தொடர்ந்து தெனாலிராமன் திரைப்படத்தை மையப்படுத்திய சர்ச்சை என்றால் இப்பொழுது மான் கராத்தே திரைப்படத்துக்கு வந்திருக்கக்கூடிய சர்ச்சை தான் நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறது. இந்த திரைப்படத்துக்கு வரி விலக்கு அளித்திருக்க கூடாது. மான் கராத்தே அப்படிங்கிறது தமிழ் பெயர் அல்ல, அதனால கொடுத்திருக்க கூடாது, வரி விலக்கு கொடுத்திருக்க கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்குகள். இன்னொரு தரப்புல பாத்தீங்கன்னா நீதிமன்றம் தலையிட்டு தமிழ் திரைப்படங்களுக்கு இந்த மாதிரியான வரி விலக்கு அளிப்பதற்கே இடைக்கால தடை கொடுத்திருக்கிறது. நமக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, எதன் அடிப்படையில வரி விலக்குகள் வழங்கப்படணும்? சரியான அடிப்படையில் தான் வழங்கப்பட்டு வருகிறதா? வரி விலக்கு என்பதே அவசியமா தமிழ் திரைப்படங்களுக்கு, குறிப்பாக கமர்ஷியல் திரைப்படங்களுக்கு என்பன உள்ளிட்ட பல கேள்விகள் எழுந்திருக்க, பல விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காணும். தமிழில் பெயர் வைக்கப்படும் திரைப்படங்களுக்கு வரி விலக்கு என்று ஜூலை 22, 2006 திமுக அரசு ஆணை பிறப்பித்தது. 2011 பதவியேற்ற அதிமுக அரசு ஜூலை 2011 அரசாணையில் சில கூடுதல் அம்சங்களை சேர்த்தது. வரி விலக்கிற்கு விண்ணப்பிக்கும் படங்கள் யூ சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும், பண்பாட்டுக்கு உகந்ததாக, வன்முறை, ஆபாசமற்றதாக இருக்க வேண்டும் என்றது. ஆனால் நடைமுறையில் அவ்விதமான மதிப்பீடுகளை கொண்டு வரி விலக்கு தரப்படுவதில்லை. ஆபாசம், வன்முறை, கலாச்சார சீரழிவு போன்றவை கொண்ட படங்களும் வரி விலக்கு பெறுகின்றன என்ற குற்றச்சாட்டுகள் உள்ளன. மேலும் இந்த வரி விலக்கால் திரைப்படம் பார்க்க செல்லும் பார்வையாளர்களுக்கு பலன் இல்லை. திரைப்பட டிக்கெட் விலையோ தாறுமாறாக உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த வகையில் இந்த வரி விலக்கால் ஆண்டுக்கு தமிழக அரசு அடையும் நஷ்டம் 100 கோடிக்கும் அதிகம். எனவேதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் வரி விலக்கிற்கு 2 வார காலம் தடையாணை பிறப்பித்து, எதற்காக வரி விலக்கு, என்ன அளவுகோல், இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் பலமுறை கேட்டும் அரசிடமிருந்து ஏன் விளக்கமில்லை என சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. மற்றொரு புறம் இந்த வரி விலக்கு பயனடையும் திரைப்பட தயாரிப்பாளர்களிடம் இருந்து அரசு துறையினர் லஞ்சம் பெறுவதற்கு வழிகோலுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அனைத்து திரைத்துறையினரும் அரசுக்கு அனுசரணையாகவும் செயல்படும் சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டுகளும் உள்ளன. எனவே திரைப்படங்களுக்கு தற்போது தரப்பட்டு வரும் கேளிக்கை வரி விலக்கு நியாயமானதுதானா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதே சமயம் கலைத்துறையை கைதூக்கிவிடும் முயற்சியாக, புதிய படைப்பாளிகளை ஊக்குவிக்கும் முயற்சியாக ஏன் இதை கருதக்கூடாது? ஜனங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் திரைத்துறைக்கு கேளிக்கை வரி விலக்கு தவறல்ல என்பது அத்துறையினர் சிலரின் வாதமாக இருக்கிறது. திரைப்படங்களுக்கான கேளிக்கை வரி விலக்கு அவசியமானதுதானா, அனாவசியமானதா? இந்த வரி விலக்கு அனாவசியமா, அத்தியாவசியமா? கலைத்துறையை தூக்கிவிட இது அவசியம் என்றும், இது அவசியமா என்ற கேள்வி இன்னொரு தரப்பாலும் எழுப்பப்படுகிறது. இதையே இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் சென்சார் போர்டு உறுப்பினர் வழக்கறிஞர் திரு ராஜசேகர், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். சினிமா விமர்சகர் திரு சுபகுணராஜன் அவர்கள் அரங்கத்தில் இணைகிறார், அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். அதே போல திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். திரு சுபகுணராஜன், சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் வேறொரு சர்ச்சையில சந்திச்சோம். இந்த முறை மற்றும் ஒரு சர்ச்சை நம்மை விவாதிக்க வைக்கிறது. என்னுடைய கேள்வி, முதல் கேள்வி திரு கே ராஜன் அவர்களுக்கு. இந்த கேள்வி நீங்க எந்த அளவுக்கு எடுத்துப்பீங்கன்னு தெரியல. என்னுடைய கேள்விதான், ஏன் இந்த அளவுக்கு எண்ணிக்கையில கமர்ஷியல் திரைப்படங்களுக்கு வரி விலக்கு வழங்கப்படணும்? இவையெல்லாம் கமர்ஷியல் திரைப்படங்கள், வரி விலக்கு என்பதே அவசியமா என்ற அடிப்படை கேள்வி இந்த அளவில் அவசியமா கமர்ஷியல் படங்களுக்குங்கிற அடிப்படை கேள்வி எழுகிறது. உங்களுடைய பார்வை. வணக்கம். வணக்கம். நான் திரைப்பட தயாரிப்பாளர் மட்டுமல்ல சார். கே ராஜன், எனக்கு தானே இந்த கேள்வி? எஸ் சார், டு யூ. ரைட், நன்றி. கேளிக்கை வரி என்பது முற்காலங்கள் எல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் டிக்கெட்ல ரேட் போட்டிருப்பாங்க. தியேட்டருக்கு போனா அந்த டிக்கெட் வாங்கினா
டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எவ்வளவு அமௌண்ட், நகராட்சிக்கு அரசுக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்கும் அந்த டிக்கெட்லயே. அதுல 70% டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் 30% நகராட்சிக்கு. ஒரு சின்ன சின்ன பஞ்சாயத்துக்கள்லாம் இந்த சினிமாவில் வர்ற வரியை வச்சு ரோடு போட்டாங்க, விளக்கு எரிச்சாங்க, மற்ற எல்லா சுகாதார வசதி பண்ணி கொடுத்தாங்க. ஆகவே அது பொதுமக்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருந்தது. அந்த காலம் போன பின்னாலே எங்கள் திரையுலக தயாரிப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து டாக்டர் கலைஞர் அரசுக்கு வேண்டுகோள் வச்சோம். தமிழ் திரையுலகம் இன்னும் மேலும் வளரணும்னா நீங்க எங்களுக்கு வரி விலக்கு தரணும்னு கேட்டோம். அப்ப அவரு வரி விலக்கு கொடுத்தார். எந்த அடிப்படையிலன்னா, தமிழில் பெயர் வைக்கும் படங்கள் அதோடு தரமான படங்கள். தமிழ்ல பேர் வைக்கணும். ஏன்னா அந்த காலத்துல இங்கிலீஷ்ல வாரி விடுவான், அவனுக்கு தெரிஞ்ச டப்பா இங்கிலீஷ் எல்லாம் பேரை வச்சிருவான். ஆனா சுத்தமான தமிழ்ல பேர் வைக்கணும். அந்த படம் தரமா இருக்கணும். தரம்னா கவர்ச்சி அதிகம் இருக்கக்கூடாது, பலாத்காரம் அதிகம் இருக்கக்கூடாது, வெட்டு குத்து ரத்த சிந்துதல் அக்கிரமங்கள் இப்படிலாம் அதிகமா படத்துல காட்டக்கூடாது. தமிழ் பண்பாடு மிக்க தரமான படம் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ கேளிக்கை வரி எடுத்தார். கேளிக்கை வரி எடுத்தது மட்டும் இல்ல, இந்த படங்கள் சின்ன படங்கள்லாம் பெருசா வளரணும், மேலும் மேலும் நட்டம் அடைந்த ப்ரொடியூசர்ஸ் அந்த கடனையாவது மறுபடியும் அடைக்கணும்னு மானியம்னு ஒண்ணு கொடுத்தாங்க. முதல்ல 2 லட்சம், பிறகு 5 லட்சம், பிறகு கடைசியா 7 லட்சம் வரைக்கும் வந்தது மானியம். இது வேற. கேளிக்கை வரி அளிக்கப்பட்ட பின்னாலே என்ன நோக்கத்துக்காக அந்த கேளிக்கை வரியை அரசு அளித்ததோ அந்த நோக்கத்திலிருந்து பலனே மாறி போச்சு. சிறுபட தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் அந்த மானியத்தின் பலன் கிடைக்கவில்லை. பெரிய ஹீரோக்கள் நடித்து கோடி கோடியாக செலவு செய்து எடுத்த படங்கள் தான் அந்த கேளிக்கை வரி அனுபவித்தது. எப்படின்னா, சில ஹீரோக்கள் தியேட்டர்ல கலெக்ஷனை கேட்டுக்குவாங்க. இப்ப வரி கிடையாது, அரசாங்கம் வரி எடுத்துருச்சு. இல்ல, இவையெல்லாம் பார்த்த விஷயங்கள். என்னுடைய கேள்வி என்னன்னா, கமர்ஷியல் திரைப்படங்களுக்கு வரி விலக்கே அவசியமா? இதனால் பாதிப்படைய போவது மக்களும் தான் அப்படிங்கறத நீங்க உணரலையா? அதாவது உணர்ந்திருந்ததால இத சொல்றேன். கமர்ஷியல் படங்களுக்கு மட்டுமல்ல, முன்னால ஒரு தமிழக விருது பெற்ற படம், மத்திய அரசுடைய விருது பெற்ற படம், மிக மிக அற்புதமான படங்களுக்கு ஒரு தனியா வரி விலக்கு தந்தாங்க. ரைட். ஆனா அப்புறம் வர வரதான் இந்த மானியம் கேளிக்கை வரி எடுத்த பின்னாலதான் இந்த கவர்ச்சி படங்கள், பெரிய ஹீரோ படங்கள், மொத்த படங்களுக்குமே கேளிக்கை வரி ஒட்டுமொத்தமா வந்து எதற்கு போகணுமோ போல பார்வையாக இருக்கிறது. மற்றவர்களுடைய பார்வையை நான் கேட்க விரும்புகிறேன். உண்மை உண்மை எதற்காக இது விலக்கு அளிக்கப்பட்டதோ அந்த சிறு முதல் பலன் கிடைக்காம சுபகுணராஜன் அவர்கள்ட்டையும் கேட்கிறேன். இப்போ கமர்ஷியல் படங்களுக்கு இப்போ வரி விலக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்கப்பட்ட படமாகட்டும், இல்ல இதற்கு பலன் பெற்ற படங்கள்ல நிறைய கமர்ஷியல் படங்கள் உண்டு. இந்த வரி விலக்கே அவசியமா, இந்த அடிப்படையில அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பிரதானமாக எழுகிறது. அது பற்றி உங்களுடைய பார்வை. அது முதல்ல சினிமா துறை, அதுவும் குறிப்பா திரையரங்கங்களுக்கு மக்கள் வர்றது குறைஞ்சு போயிருச்சு, அது ஒரு நலிவுற்ற துறையா இருக்குது அப்படின்றது துறையினுடைய கோரிக்கையிலிருந்து தான் இது வந்தது. முதல்ல இந்த கேளிக்கை வரின்றது விலக்குன்றது. அது மட்டும் இல்ல, அது அந்த வரியை உருவாக்குறது, அதாவது அதை வசூல் பண்ற முறைகளும் நம்ம கிட்ட ஒரு திட்ட தெளிவா இல்ல. அதனால என்னன்னாக்க அதுல லீக்கேஜ் ஆஃப் ரெவன்யூ நிறைய இருந்தது. அப்ப இவங்க என்னன்னாக்க இதை ஒரு சாதகமா பயன்படுத்திட்டு கொஞ்சம் போல ரெவன்யூ தானே, இதை நம்ம இழந்துடலாம். ரெண்டு நம்ம ஊருக்கு நம்ம அரசியலுக்கு ரொம்ப சின்ன பிள்ளைங்க. திரு ராஜன் அவர்கள் சொன்னது போல கொஞ்சம் போல ரெவன்யூன்னு சொல்லிட முடியாது. காரணம் என்னவென்றால், இந்த ஒரு கேளிக்கை வரி மூலமா இது ஒரு கேளிக்கை வரி வசூலிக்கப்படுதுன்னா 90% உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போகுது. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படங்கள் எடுக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கு வரி விலக்கு கொடுத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வரியும் அந்த ஒரு பணத்தையும் நம்ம பறிக்கணுமாங்கிற கேள்வி எழுது. அடிப்படையில நோக்கம் அப்படி ஆரம்பிச்சதுதான். ஆனா உண்மையாவே அந்த நோக்கம் ஒரு நாளும் செயல்படலன்றதுதான் ரொம்ப மோசமான விஷயம். என்ன நடந்ததுன்னா, கேளிக்கை வரி முன்னாடி ஒரு நாள்ல ஒரு படத்துக்கு கேளிக்கை வரி விதிப்பு எடுக்கப்பட்டதுன்னா
5 ரூபாயா இருக்கிற டிக்கெட் வந்து வெறும் 1.25 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இப்ப வரி விலக்குன்னு என்னைக்கு சொன்னாங்களோ அதுல இருந்து டிக்கெட் விலை கூடிக்கிட்டே என்ன, அதாவது இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் கொண்டு வந்திருக்கேன் ஒழிஞ்சு இது ஒன்னும் பாசிட்டிவான எந்த விதமான கொடுக்கலங்க. உங்களோட கருத்தா இருக்க அந்த வார்த்தை தான் திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன். வரி விலக்கு இதனால எண்ட் யூசர் சினிமா பாக்குறவங்க பயனடையல, அது முற்காலங்கள்ல நடந்தது. மாறா தயாரிப்பாளர்களும் உங்களை போன்ற திரையரங்க உரிமையாளர்களும் தான் பயன்படுறீங்க. இதோட நோக்கமே அடிப்படைங்கிற ஒரு பார்வை பலருக்கு இருக்கிறது. எண்ட் யூசர் சினிமா கோயிருக்கிறதுனால எந்த பலனும் இல்லை அப்படிங்கும் பொழுது இது வார்த்தைக்கு உட்பட்டது இல்லையா? இல்ல அதாவது தவறான கருத்து. அதாவது ஒரு பொருளை மக்கள் ஒரு செல்போனை வாங்கல அதற்கு வந்து 5% வேட்னு வச்சாங்கன்னா 2000 ரூபாய்க்கு உள்ள ஒரு பொருளுக்கு 100 ரூபாய் வரி, 2100 பப்ளிக் கலெக்ட் பண்ணிடுறாங்க அவங்க. ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் 50 ரூபாய் டிக்கெட்னா அதுக்கு 30% கேளிக்கை வரி நாங்க செலுத்துறோம். அந்த 50ல 15 ரூபாய் நாங்க தான் கட்டுறமே ஒழிய அது எண்ட் யூசர் கட்டவே இல்லை. எனவே இது கேளிக்கை வரி வந்து விலக்கு கொடுத்தது வந்து கலைஞருடைய அரசுல வந்து தொழில் இண்டஸ்ட்ரியுடைய பெனிஃபிட். அப்படி உங்களுக்கு ஒரு வரி விலக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா பாத்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் விற்குதுன்னா 90 ரூபாய்க்கு ஒரு எண்ட் யூசருக்கு கிடைக்கணும்ல. அந்த நோக்கத்துல இந்த ஒரு படத்துடைய எந்த அடிப்படையில கொடுக்கப்படுதுன்னா கமர்ஷியல் பெனிஃபிட் அடிப்படையில் இல்ல, அந்த படத்துடைய கண்டென்ட் மக்களை சேர்ந்தடையணும். இது தமிழ் கலாச்சாரத்தை ப்ரமோட் பண்ணக்கூடியது அப்படின்னா அந்த ஊக்கம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊக்கம் பொதுமக்களுக்கும் எண்ட் யூசருக்கும் சினிமா கோயருக்கும் கிடைக்கணும் இல்லையா? இல்ல அதாவது அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜியோவிலேயே தமிழ் திரையுலக முன்னேற்றத்திற்காக முன்ன வந்து 2700 திரையரங்கள் இருந்துச்சு. அப்புறம் வசூல்கள் குறைஞ்சிக்கிட்டே வந்து பலவித டிவிக்களுடைய ஆதிக்கங்கள் மீடியாவுடைய ஆதிக்கங்கள் எல்லாம் கூடி வந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு படம் ரிலீஸ் ஆனா இன்னைக்கே அந்த சிடி வெளியே வந்துருது. அப்படிங்கல எங்களுக்கு திரையரங்குக்கு வர்ற ஜனங்களுடைய குறைஞ்சு போச்சு. எனக்கு 2006 தான் எங்களுக்கு 50 ரூபான்னு ஒரு டிக்கெட் ரேட்டை பிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு 2006க்கு அப்புறம் 8 வருஷம் ஆகி போச்சு. 8 வருஷத்துக்கு அப்புறம் விலைவாசிகள் வந்து பல மடங்கு உயர்ந்து போச்சு. ஆனால் டிக்கெட் கட்டணங்கள் இதுவரைக்கும் உயர்த்தப்படவில்லை. எனவே எங்களுக்கு இண்டஸ்ட்ரியினுடைய நீங்க சினிமா திரை 2800 ஏன் 1000 குறைஞ்சதுன்னா இந்த திரையினர் லாபம் இல்லைங்கிற ஒரு இதனால்தான். எனவேதான் இந்த அரசு தமிழக அரசு வந்து இந்த சினிமா துறையுடைய வருமானங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் சினிமா துறை ஈடுபாடுகள் கூட வருது. அது பொதுஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்றதாகவும் இருக்கிறதுனால இந்த திரைத்துறையை முன்னேற்ற வேண்டும் என்கிற ஒரே கருத்துக்காகத்தான் இந்த வரி விலக்கு வந்து திரைத்துறைக்கு போய் சேரணுங்கிறது மெயின் கருத்துக்காக வரி விலக்கு அளிக்கப்படுகிறது என்பதும் கேள்வி கேட்கப்படுகிறது. சமீபத்தில் வெளிவந்த மான் கராத்தே திரைப்படத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரி விலக்கு கேளிக்கை வரி விலக்கு தான் இப்போது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்துடைய கதவை இது தட்டியிருக்கிறது. இடைக்கால தடை, இந்த வரி விலக்கு அளிப்பதற்கு இடைக்கால தடை வந்திருக்கிறது. இதை பற்றித்தான் நாம் விரிவாக பேசி வருகின்றோம். இது வேண்டுமா வேண்டாமா, எந்த அடிப்படையில் வரி விலக்குகள் வழங்குவது சரியாக இருக்கும், பல கேள்விகள் எழுந்திருக்க நான் திரு ராஜசேகர் சென்சார் போர்டு உறுப்பினரும் வழக்கறிஞருமான திரு ராஜசேகர் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். இப்போ இதுக்கான பாராமீட்டர்ஸ் முதல்ல வந்து தமிழ் பேரர்கள் இருந்தாலே வரி விலக்கு கிடைக்கும் சொல்லிட்டு போன ஆட்சியில சொல்லப்பட்டது. இப்பொழுது மேலும் சில காரணிகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. தமிழ் கலாச்சாரத்தை ப்ரமோட் பண்ணணும், அதே போல பிற மொழி கலப்ப குறைவா இருக்கணும் அப்படின்னு. எந்த அடிப்படையில வரி விலக்கு அளிப்பதுங்கிறது பொருத்தமா இருக்கும், இந்த அளவுக்கு அளிக்கப்படுவது அப்படிங்கிறது ஏற்புடையதான்? இல்ல, நீங்க சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தாய் உள்ளம் கொண்டதுதான் சென்சார் போர்டு. அவங்களுக்கு வந்து நீங்க எந்த படமா வந்தாலும் அது 4 வகையா ஒரு படத்தை பிரிக்கிறாங்க. யூ சர்டிபிகேட், யூஏ, ஏ சர்டிபிகேட், எஸ் சர்டிபிகேட். இந்த 4 வகையில யூ சர்டிபிகேட் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். யூஏ வந்து 12 வயசுக்கு மேல இருக்க குழந்தைகளை பார்க்கும்போது கார்டியனோட பாக்குற படம். ஏ படம் வந்து அடல்ட்ஸ் மட்டும் பாக்குறது. எஸ் கேட்டகரி வந்து ஒரு குறிப்பிட்ட குரூப். எல்லாத்துக்கும் யூ சர்டிபிகேட் கொடுத்துறீங்களோ? இல்ல நிச்சயமா கிடையாது. பாருங்க, ஒரு விஷயத்த நீங்க வந்து சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாகுபாடும் பார்சியாலிட்டியுமே கிடையாது. ஒரு படத்தை பார்க்கும்போது சென்சார் போர்டு நடுநிலைமை பற்றி ஒரு மெரிட்ல தான் எல்லாமே சர்டிபிகேஷன் நடக்குது. சோ இதை மீறி இந்த சென்சார் போர்டு சர்டிபிகேஷன் மீறி எந்த ஒரு அரசும் எந்த ஒரு நீதிமன்றமும் பொதுவாக இந்தியா முழுவதும் யாரும் தடையோ
எந்த விதமான குறையோ சொல்வது வழக்கமா கிடையாது. இப்ப அதுல என்ன விவாதம் இருக்கு? இல்ல இதுல இப்போ யூ சர்டிபிகேட் வந்தாதான் நீங்க வரி விலக்குன்னு சொல்றது தமிழ்நாடு அரசு ஏற்படுத்திய ஒரு தவறு. அத என்ன தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்குது அவங்கவுங்க விருப்பு வெறுப்பை பொறுத்துதான் இருக்கின்றது. இப்போ திமுக அரசு வந்த போது தமிழில் பெயரை வைக்க வேண்டும், தமிழை வளர்க்க வேண்டும் என்று தமிழ் என்று கூறி தமிழ் பெயர்களை சூட்டினார்கள். அவர்களுக்கு வரி விலக்கு கொடுக்கப்பட்டது. மீண்டும் ஆட்சி மாறிய போது அதிமுக ஆட்சி வந்த போது சில கலாச்சாரங்களுக்கு சீர்கேடு நடக்கிறது. பெயர் தமிழ் பெயர், ஆனா உள்ளடக்கத்துல வேற மாதிரியான அம்சங்கள் இருந்தா அதை செக் பண்றதுக்கு இந்த மாதிரி பேலன்சஸ் வேண்டாமா? இல்ல இது ஒரு விஷயத்தை எந்த யாட் ஸ்டிக் வச்சு நீங்க ஒரு படத்தை அணுகுவீங்கன்னு சொன்னா இதுக்கு இட் வில் பி a endless process. இதை நீங்க செய்யும் போது அதாவது ஒரு விஷயத்தை வேண்டும் என்றால் இதெல்லாம் சரியாக இருக்கின்றது என்று கூறி அவர்களுக்கு வரி விலக்கு கொடுக்கலாம், வேண்டாம் என்றால் இதெல்லாம் சரியில்லை என்று கூறி வரி விலக்கு கொடுக்காமல் இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்தவரை ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதற்கு அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள் இருக்காங்க, அலுவல் சாராத உறுப்பினர்கள், இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க இருக்காங்க, பார்க்கிறாங்க. ஒரு 7 பேர் கொண்ட கமிட்டி பார்க்குது. அதன் அடிப்படையில் தானே நீங்க எப்படி சென்சார் செய்றீங்களோ அதே போல இதெல்லாம் பார்த்து தானே கொடுக்கப்படுது. இல்ல அது நிச்சயமாக அப்படிதான் கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி நீதிமன்ற கதவுகளை தட்டும் போதுதான் இந்த மாதிரி சர்ச்சைகள் உருவாகிறது. சர்ச்சைகள் எப்போ உருவாகுதுன்னா, சிலருக்கு கிடைக்கவில்லை, சில படங்கள் கிடைத்து விட்டது, பெரிய நடிகர் நடித்த படம் கிடைக்கவில்லை, சிறிய நடிகர்கள் கிடைத்து விட்டது, இந்த படம் நன்றாக இருக்கின்றது. இந்த மாதிரி சர்ச்சைகளை கிளப்பும் போதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் போய்கொண்டே இருக்கும். இதை சரி செய்வது ஒரு திரைப்பட துறையினர் ஒன்று கூடி அவர்கள் ஒன்றுபட்டு ஒரு விஷயத்தை அணுகினால் உண்டு வாழலாம். ஆனா திரைப்படத்துறையினர் பிரிவுண்டு இருக்கும்போது அவர்களுக்குள்ளே வழக்கு நீதிமன்றம் என்று சென்று வழக்குகளை போடும்போது பாதிப்பு அரசுக்கோ திரைப்பட சென்சார் போர்டுக்கு கிடையாது. திரைப்படத்துறையில் இருக்கும் அதை சார்ந்திருக்கிற தயாரிப்பாளருக்கும் சார்ந்திருக்க இயக்குநர்களும் தான் அந்த பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த பாதிப்பை நிறுத்த வேண்டும் என்றால் அவர்கள் ஒற்றுமையாக இருந்து நீதிமன்றம் செல்லாமல் அவர்கள் பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும். முதல்ல அடிப்படையா பிரச்சனை என்ன எங்க எழுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு வரி விலக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன விதியை மட்டும் வச்சுக்கிட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல பேர் வை, ஒரு என்கரேஜ் பண்றோம், தமிழ்ல பேர் வைக்கிறதுக்கு என்கரேஜ் பண்றோம்ன்றத சொன்னாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான், இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வரி விலக்கு டினை பண்றது, அதாவது இல்லைன்னு சொல்ற எண்ணிக்கை கூடிருச்சு. அந்த அரசாங்கம் இருக்கும் போது கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் எது சரிங்கிறது உங்களுடைய பார்வை? இல்ல எனக்கு இது சரின்றதும் பார்வையும் இருக்கு, இது தப்புன்ற பார்வையும் இருக்கு. ரெண்டையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த அளவு மற்ற மாநிலங்கள்ல சொல்லிடுறேன். என்னன்னா, இவங்க டினை பண்ணிருக்கிற, இவங்க இல்லன்னு சொல்லி இருக்கிற எல்லாமே பெரிய படங்கள், அதாவது 40 கோடி 50 கோடியில தயாரிக்கப்படுற படங்கள். அது வரின்னு ஒண்ணு கலெக்ட் பண்ணுச்சுனாலுமே அரசாங்கத்துக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஏன்னா அந்த மாதிரி படங்களுக்கு வரி விலக்கு கொடுக்கறதுக்கு எந்த நியாயங்களும் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷன் மெத்தட்ல இருந்தே எல்லாமே பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். நடிகர்களுடைய சம்பளத்தை கேட்டா தலை சுத்தம். என்ன அது மாதிரி படங்களுக்கு வரி விலக்கு கொடுக்காம ஆனா இவங்க கொடுக்காம இருக்கிறதுனுடைய நோக்கம் ரொம்ப சிக்கலானதா இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு யாரு வேணுமோ அவங்களுக்கு கொடுப்போம், யாரு வேணான்றவங்களுக்கு உள்நோக்கம் தெரிவிக்கக்கூடிய விஷயம். இந்த இதுக்காக ஒரு பாராமீட்டர்ஸ் நிர்ணயிக்கப்படுகிறது, அதுக்கான ஒரு கமிட்டி உட்காருகிறது, அதன் அடிப்படையில் தானே கொடுக்கப்படுது. இதனால கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்பிரசி தியரி தானே. அதுக்கான கான்ஸ்பிரசின்றதுல ரொம்ப ஆபியஸா இருக்கேன். என்னன்னா ஆபியஸா என்ன, எதுக்கான ஆபியஸ்ன்றாங்க. இப்ப எந்தெந்த படங்கள் டினை பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பட்டியல் பார்த்தீங்கன்னாலே, அதாவது மொத்தம் அதாவது இது காரணங்களும் சேர்த்த கொடுக்க தானே படுது. எப்படிங்க இந்த காரணத்துக்காக இது தமிழ் பேர் இல்ல, இதுல இவ்வளவு ஆங்கிலம் இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் தெரியும். கதிரேலன் காதல் படத்துக்கு 200 வார்த்தை ஆங்கிலத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு டினை பண்ணாங்க. 200 வார்த்தை படம் முழுசும் பேசப்படுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன கேக்குறேன், எனக்கு இது மாதிரி வார்த்தைகளை எண்ணி ஒரு படத்துக்கும் என்னாம இன்னொரு படத்துக்கும் கொடுக்கறதுன்றதெல்லாம் ஒரு சப்ஜெக்டிவான விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கு. நான் திரு கே ராஜன் அவர்கள்ட்டையும் அதான் கேட்க இருக்கின்றேன். ஒரு பாராமீட்டர்ஸ் ரொம்ப சப்ஜெக்டிவா இருக்கு. இந்த பிறமொழி பயன்படுத்தும் காட்சிகளை தவிர பெருமளவில் இந்த பெருமளவு அப்படிங்கிற எது பெருமளவு எது சிறுமளவு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே போல எது தமிழ் கலாச்சாரத்தை ஊக்குவிப்பது, எது தமிழ் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு குழப்பத்தை அளிக்கக்கூடியதா இருக்கா? இதுக்கு வேற ஏதாவது அப்ஜெக்டிவான பாராமீட்டர்ஸ் இருக்கணுங்கிறது உங்களுடைய பார்வையா?
சார் இதுல வருகிற அரசாங்கங்கள் கொஞ்சம் இந்த வகையில முன்ன அரசாங்கமும் ஒரு 25% வேண்டியவங்க வேண்டாங்க பார்த்தாங்க. 75% கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணாங்க. இப்ப நடக்கிறது என்னன்னா பேரம் பேசியெல்லாம் நடக்கிறது நாங்க கேள்விப்படுறோம். இந்த 6 மாசத்துல ஏறக்குறைய பெரிய படங்கள் ஒரு 4-5 படங்களுக்கு கொஞ்சம் பேரம் பேசி வாங்கினதாவும் சொல்லிக்கிறாங்க. இல்ல அதுக்கான தரமோ கவர்ச்சியோ விரசமோ வெறும் குற்றச்சாட்டுலாம் சொல்லுங்கன்னா கொடுக்கும்போது என்னப்பா டாக்குமெண்ட்ல எழுதி வாங்கி நான் கொடுக்கறாங்க. அதெல்லாம் இல்ல, வெறும் குற்றச்சாட்டுனா சொன்னது கேள்விப்பட்டதை சொல்றோம், நடக்கிறதாவும் நினைக்கிறோம். அதாவது தரமான படம் என்கிற சொல்லுகிற போது சார் ஒரு படத்துல விவேக் உட்கார்ந்து இன்னைக்கு படம் பார்த்தேன் சார், 4 பொண்ணுங்க தண்ணி அடிக்கிறாளுங்க சார். விவேக் கிண்டல் பண்ணிட்டு தண்ணி அடிக்கிறா, போதையில விழறா, ஒரு பெண்ணு மயக்கத்துல விழுந்து கிடக்கிறா. தமிழ் கலாச்சாரம் கடலையா இதுல? ஒருத்தரை கற்பழிக்கிறது தான் கலாச்சாரம் இல்ல சார், குடித்து ஒரு பெண்ணுடைய மானபங்கம் போகும் சார். எத்தனை பெண்கள் பார்த்து கவலைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. எத்தனை காலேஜ் பெண்ணுங்கள் இன்னைக்கு கடைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் கலாச்சார சீரழிவு இல்லையா? இப்படிப்பட்ட படங்களுக்கெல்லாம் கேளிக்கை வரி வேண்டுமா? இப்போ நிறைய படங்களுக்கு தரம் என்று சொல்லி தமிழில் பெயர் என்பதும் தரமான படங்கள் விரசமில்லாத படங்கள் சொல்வது பேரம் பேசுகிற படங்களா ஆயிடுச்சு என்பது நிறைய இங்க தமிழ் திரையுள்ள பேசப்படுது. அதுல உண்மையும் இருக்கு. அதனால நீங்க எங்களுக்கு கேளிக்கை வரியே வேணாம், சின்ன படத்துக்கும் கொடுக்காத பெரிய படத்துக்கும் கொடுக்காத மொத்தம் மக்களுக்கு போட்டோம், அந்த வரி போட்டோம். சினிமா நடிகை கோடி கோடி ஆகிறதுக்காக இந்த வரி விலக்கு தேவையில்லை. ஆனால் எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா இந்த சிறு முதலீட்டு படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் படம் ரிலீஸ் பண்ண முடியாம அவசப்பட்டு கடனாகி வீடை வித்து அவசப்படுறாங்க சார். அதனால சிறு முதலீட்டு படங்கள் என்பது ஒரு பெரிய முதலீட்டாளர்களுக்கு தான் வரி விலக்கு கிடைக்கிறது இல்ல, மாறா சிறிய முதலீட்டாளர்களுக்கு சமீபத்தில் பார்த்தா நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? இல்ல நிறைய கிடைக்கல, அங்கேயும் கொக்கி வச்சிருக்காங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா எங்க இண்டஸ்ட்ரியுடைய வேண்டுகோள், இதனால் பலன் பெற்றவர்கள் பெரிய நடிகர்கள் 5 கோடி சம்பளம் உள்ளவன் இப்ப 10-15 கோடி ஆக்கிட்டாங்க. அதுக்கு இந்த வரி விலக்கால் கிடைக்கிற பலன் பூரா அங்க போயிடுச்சு. நான் ஒரே வேண்டுகோளை கேட்டுங்க, நியாயமான வேண்டுகோள். சின்ன பட புரொடியூசருக்கு தான் பலன் அரசாங்கம் செய்யணும். அது மானிய வடிவில் கொடுத்தா ஓரவஞ்சனை இல்லாம இருக்கும். 100 திரையரங்குகளில் திரையிடுகிற படங்கள் சின்ன படங்கள் ஒரு வரைமுறை வகுத்து அந்த படங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் மானியம் என்று அரசாங்கம் கொடுத்தா அது எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். ஊக்கமும் உதவியும் சிறிய படங்கள் பட்ஜெட்டின் அடிப்படையில் இருந்தால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க அது ஏற்புடையதா? விவாதிப்போம். மான் கராத்தே திரைப்படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரி விலக்கு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, நீதிமன்றங்களுக்கு சென்றிருக்கிறது. இதை தாண்டி நமக்கு எழக்கூடிய கேள்வி, தமிழ் திரைப்படங்களுக்கு, இந்த அளவிலான தமிழ் திரைப்படங்களுக்கு, கமர்ஷியல் திரைப்படங்களுக்கு வரி விலக்கு தேவையா? தேவை என்றாலும் கூட அது எந்த அடிப்படையில், என்ன பாராமீட்டர்ஸின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்ற கேள்விகள் நமக்கு எழுந்திருக்கிறது. நான் திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்போம் என்று திரு கே ராஜன் கூட குறிப்பிட்டார். இந்த ஒரு வரி விலக்குங்கிறத தாண்டி சலுகைகள் அப்படிங்கிறது பெரிய படங்களுக்கு போய்விடும் வகையில் இருக்கக்கூடாது. பட்ஜெட்டின் அடிப்படையில் சிறிய படங்களுக்கு இந்த ஒரு நலிந்த திரைத்துறையை நீங்க தூக்கி விடணும்னா இந்த ஒரு சலுகைகளானது அந்த மாதிரி திரைப்படங்களுக்கு தான் இருக்கணுமே தவிர இந்த பாராமீட்டர்ஸின் அடிப்படையில் இருப்பது ஏற்புடையதாங்கிற ஒரு கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது. உங்களுடைய பார்வையில பட்ஜெட்டின் அடிப்படையில் சலுகைகள் அப்படிங்கிறது ஏற்புடையதா? அது எல்லா வகையான படங்களுக்கும் நீங்க வரி விலக்கு கொடுத்தால்தான், பெரிய பட்ஜெட் படங்களுக்கு பெரிய வசூல் இருந்தா தான் தரமான படங்களையும் ஜனங்களுக்கு ஒரு பெரிய மிகைப்படுத்தி காட்டக்கூடிய எதுகளையும் காட்ட முடியும் ஒழிய நீங்க ஒரே மாதிரியா இருக்க முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கு. அதே மாதிரி சாதாரண சரவண பவன், ஒரு ஆனந்த பவன் அப்படிங்கிற ஹோட்டல்களையும் இருக்கு. பட் எல்லாமே ஒரே ஃபுட் தான் கொடுத்தாலுமே அதனுடைய காஸ்ட் கூடுது, இதனுடைய காஸ்ட் இங்க குறையுதுன்னா அதுக்கு காரணம் அதுல ஒரு தரம் இருக்கு, அவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. சோ அப்படிங்கல பெரிய படங்களுக்கு, பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இந்த வரி விலக்கு கிடைச்சால்தான் அவங்க அந்த பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி தயார் பண்ண முடியும், ஜனங்களுக்கு ஒரு வகையான ஒரு வித்தியாசப்படுத்தின படத்தை காமிக்க முடியும்.
சின்ன படங்களுக்கு அது கிடைக்கிறது வரிவிலக்கு கிடைக்கிறதுனாலதான் அந்த சின்ன படங்கள் இன்னைக்கு நிறைய படங்கள் சின்ன படங்கள் தயாராகுது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 படம் 200 படம் இன்னைக்கு தயாராகுதுன்னா அதுல 140 150 படம் சின்ன படங்கள் தான் வருது. ஆனா சின்ன படங்களுமே இன்னைக்கு நல்லா ஓடுது. சோ அதனால சின்ன படங்களை நாங்க நெக்லெக்ட் பண்றோங்கிறதே இல்ல. சின்ன படங்களுக்கு கிடைக்கிற வரிவிலக்கும் இருக்கத்தான் வேண்டும், பெரிய படங்களுக்கு இருக்கத்தான் வேண்டும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி இம்ப்ரூவ் பண்றதுக்காகத்தான், இந்த இண்டஸ்ட்ரி ஹெல்ப் பண்றதுக்காகத்தான் கவர்மெண்ட் வந்து வரிவிலக்கு கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் இண்டஸ்ட்ரி இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு விஷயம் சொல்றீங்க, மொழியை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக. ரைட். என்னுடைய கேள்வி இந்த வரிவிலக்கு நலிந்த திரைத்துறையை ஊக்குவிக்கிறதுக்கு அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கு. நான் இதைத்தான் திரு கே ராஜன் அவர்கள்ட்டையும் சுபகுணராஜன் அவர்கள்ட்டையும் வைக்க விரும்புறேன். திரு சுபகுணராஜன், இப்போ வந்து நலிந்த திரைத்துறையை ஊக்குவிக்கிறதுக்காகத்தான் 2006 இது மாதிரியான உத்தரவு பிறப்பிக்கப்படுது. இன்னைக்கு 2006 இருந்து இன்னி வரைக்கும் எடுத்துக்கிட்டா திரைப்படங்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? படங்களினுடைய வந்து கூடித்தான் இருக்கு. என்னன்னா படங்கள் வந்து வெளியாகிறதுன்றது திரைத்துறையில ஒரு பெரிய அது ஒரு இண்டஸ்ட்ரியாவும் கான்ஸ்டியூட் ஆகாத ஒரு குழப்பமான விஷயம் சார். எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா போன மாதத்துல வெளியா இருக்கிறது மட்டும் எண்ணி தேடி பார்த்தா 32 படம் சொல்றாங்க. 2006 அதை கொண்டு வரதுக்கான காரணமே திரைத்துறை நசிந்திருக்கிறது, அதே போல திரை தியேட்டர்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா அன்னில இன்னி வரைக்கும் எண்ணிக்கை கூடி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதற்கான அவசியமே இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வியும் எழுது. கண்டிப்பா இன்னைக்கு வந்து இந்த கேள்வி ஒரு இதை வந்து நிச்சயமா மறுபரிசீலனை பண்ண வேண்டிய தீவிரமான எண்ணிக்கை குறைஞ்சுதான். நிச்சயமா தியேட்டர்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா குறைஞ்சிருக்காங்கிறத தாண்டி படங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு நிச்சயமா. இல்ல சார், இப்ப டூரிங் டாக்ஸிங்கிற இதுவே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எடுத்தீங்கன்னா 250 கிலோமீட்டர். அந்த 250 கிலோமீட்டர்ல இடையில இருந்த ஊர்கள் திரையரங்குகள் பூரா மூடி, மதுரைக்கு அப்புறம் பரமக்குடிக்கு அப்புறம் ராமேஸ்வரம் ராம்நாடு, இந்த 3 ஊர்ல தான் திரையரங்குகள் இருக்கு. அதுவும் 8 திரையரங்குகள் ஓடின இடத்துல 2 திரையரங்கு 3 திரையரங்கு ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னா திரையரங்குகள் நிறைய கூடி இருக்கணும். ஆனால் 2800 இருந்து நீங்க 1100 வந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா இது எந்த அளவுக்கு திரையரங்குகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான என்னுடைய கேள்வி என்னன்னா, ஐயா இப்ப என்ன சொல்லி கேளுங்க, இப்ப வந்து ரிலீஸ் சென்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட முதல்ல வந்து ரிலீஸ் சென்டர்ன்றது மாவட்ட தலைநகரா இல்லாட்டி வந்து ஒரு சின்ன ஊர் வரைக்கும் தான் இருக்கும். ஆனா இப்ப ரிலீஸ் சென்டர் கிட்டத்தட்ட வந்து நீங்க ராமநாதபுரம் பரமக்குடியிலையும் ரிலீஸ் ஆகுது, உசிலம்பட்டிலையும் ரிலீஸ் ஆகுது, ஸ்ரீலிபுத்தூர்லயும் ரிலீஸ் ஆகுது. இப்ப ரிலீஸ் சென்டர்ஸ் கூடிருச்சு. அதனாலதான் டூரிங் டாக்ஸிகள் எல்லாம் காலி ஆயிட்டு இருக்கு. அது அந்த தொழிலுடைய பிரச்சனையே அதை கொண்டு கண்டிப்பா கூடிதான் இருக்கு. திரைப்படங்கள் வெளிவரதனுடைய எண்ணிக்கை குறையல. அதுக்கு காரணம் வந்து படம் வெளியான அன்றைக்கே டிவிடிக்கள் சிடிக்கள் வந்துருது. அதனால நாங்க அந்த படத்தை 1 வாரம் 2 வாரத்துக்குள்ளேயே அந்த வசூல்களை பார்த்தா தான் அந்த படங்கள் வெளியில ஜனங்கள்ட்ட ரீச் ஆகிறதுக்குள்ள நாங்க எங்க திரையரங்குகளை காமிச்சிட முடியுது. அதுக்காக இப்ப எல்லா திரையரங்குகளுமே ரிலீஸ் சென்டர்ஸா கொண்டாந்துட்டோம். ராஜசேகர் அவர்கள்ட்ட கேட்கிறேன். நீங்க ஒரு சென்சார் போர்டு உறுப்பினர். சில தயாரிப்பாளர்களுடைய பார்வை இதுவாக இருக்கிறது. ஒரு முறை படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கிடைச்சிருது, யுஏ கிடைச்சிருது. அதற்கு பிறகு இன்னொரு குழு அமர்ந்து பார்த்து இதுல என்னென்ன அம்சங்கள் இருக்கு, இதுல வந்து நல்ல அம்சங்கள் இருக்கா, தமிழ் கலாச்சாரத்தை ஊக்குவிக்குதா அப்படிங்கும் போது ஒரு 2 முறை இது தணிக்கை செய்வரா மாதிரி சில தயாரிப்பாளர்கள் உணர்றாங்க. இது பற்றி உங்களுடைய பார்வை? இல்ல பிலிம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷனே வந்து தட் இஸ் தி ஹையஸ்ட் பாடி. நம்ம வந்து சர்டிஃபை பண்ணி ஒரு படத்தை கொடுத்து விட்டோம் என்றால் அந்த சர்டிபிகேட் தான் ஃபைனல். அதுக்கு மேல எந்த ஒரு அத்தாரிட்டியோ எந்த ஒரு பிரிவோ எந்த ஒரு அரசோ தலையிடவே முடியாது, தலையிடவும் கூடாது. இதுதான் ஆக்ட், அந்த சட்டமும் அதான் சொல்றது. அது பிரகாரம் இது வந்து ஒரு இட் இஸ் an arrangement between the government and the தயாரிப்பாளர்கள். இதை வந்து அவர்கள் தான் எடுத்துக்கொண்டு போய் அந்த அரசிடமும் இந்த மாதிரி நீங்க அந்த வரி விலக்குக்காக இந்த மாதிரி ஒரு திருப்பி திரையிடுவது டாக்ஸ் ஷோ என்று போட்டு திரையிடுவது தவறு என்று அவர்கள் தான் அதை முன்வைத்து வைக்க வேண்டுமே தவிர, சென்சார் போர்டை பொறுத்தவரை நாங்கள் ஒரு படத்தை பார்த்து விட்டு அதுக்கு சர்டிஃபை பண்ணிவிட்டோம் என்றால் அதற்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ், இட்ஸ் ரெடி ஃபார் ரிலீஸ். அதுல வந்து அதுல மாற்றுக்கிறதே இல்ல, அதை பற்றிய பிரச்சனை இல்ல. நீங்க கொடுத்த அந்த சர்டிபிகேட்டின் அடிப்படையில தான் அது வழங்கப்படுது.
யூஸ் சர்டிபிகேட்டும் ஒரு காரணம் எடுத்துக்கோங்க. ஒரு படம் வந்து யூஸ் சர்டிபிகேட் இப்படின்லாம் கிடையாதுங்க. படத்தை பார்த்து அந்த படம் வந்து எப்படி நல்ல அனைவரும் பார்க்கக்கூடிய படமா, எந்த ஆபாசமும் இல்லாமல், எந்த நான் சொல்வது எந்த விதமான தவறான சித்தரிப்பு இல்லாமல் ஒரு நல்ல படமாக யூஸ் சர்டிபிகேட். இது வந்து யூஸ் சர்டிபிகேட் இது கொடுக்குறாங்க, இது வேண்டப்பட்டவங்க, அதெல்லாம் நிச்சயமா கிடையாது. ஆன் மெரிட் தான் சென்சார் போர்டு எப்பொழுது ஆரம்பத்திலிருந்து இல்லையே. இல்ல நீங்க சொல்றீங்களா யூஸ் அது வந்து கவர்மெண்டா ஏற்படுத்தின ஒரு புது சட்டம். 2006 வந்து தமிழ் பெயர் வைத்தாதான் அவங்க தருவோம் என்று திமுக அரசாங்கமும், பின்பு வந்து அதிமுக அரசு 2011 அவங்க ஒரு சட்டத்தை ஏற்றி இந்த மாதிரி கலாச்சாரமா இருக்கணும், இந்த கதை சொல்லணும், நல்ல விதமான கதையா இருக்கணும், தவறான கதையை சித்தரிச்சால் இதுக்கு வரி விலை கிடையாது. இதெல்லாம் வந்து புதுசா இயற்றப்பட்ட ஒரு அவருடைய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சென்சார் போர்டு வந்து ஒரு தரச்சான்று ஏற்கனவே கொடுத்ததுக்கு அப்புறம் அதையே இன்னொரு மாநில அரசனுடைய இது வந்து இன்னொரு தரச்சான்று ஒண்ணு பண்ணி அதுக்கு வரி உண்டு உள்ள இல்ல, இது அவ்வளவுதான் சார். ஒரு பாரபட்சமான நடவடிக்கைக்காக செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்து அவர்களுடைய விருப்பு வெறுப்புக்காக இயற்றக்கூடிய சட்டத்தை வந்து நாம் அதை தலையிட முடியாது. அந்தந்த திரைப்படத்துறையினர் சென்று இந்த மாதிரி வரி விலக்கே தேவையில்லை, வரி விலக்கு தேவை, இந்த மாதிரி ஒரு ஷோ தேவையில்லை, இந்த சர்டிபிகேட் தான் நீங்க நேரடியாக கொடுத்து விடுங்க, நீங்க பார்க்க கூடாது. அவர்கள் முறையிட்டு அவருடைய குறைகளை அவர்கள் தான் பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர இந்த மாதிரி வந்து பிகம்ஸ் டிபேட்டபிள் இஷ்யூவா கொண்டு போக கூடாது. இல்ல அது கொண்டு போகணுமா கொண்டு போக கூடாதாங்கிறதே டிபேட்டபிள். இந்த நிலையத்தில் அண்ணாமலை யூ வாண்டட் டு இன்டரப்ட், நீங்க கூற வந்தது என்ன? இல்ல, அதாவது சென்சார் போர்டுங்கிறது வந்து எந்த வயதினர் படம் பார்க்கலாம், அந்த 18 வயதுக்கு மேல உள்ளவங்களா 18 வயது கீழே உள்ளவங்களா அல்லது குழந்தைகளா இருந்தா பெரியவர்களோட கூட போய் பார்க்கணுமாங்கிற டிசைட் பண்ணது சென்சார் போர்டு. ஆபாசம் இருக்கா இல்லையாங்கிறது தான். ஆனால் வரி விலக்கு என்பது தமிழை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த தமிழக அரசு பாக்குறாங்க வெளிய, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. சென்சார் போர்டு இஸ் என்டையர்லி டிஃபரண்ட் ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்சல்யூட்லி இல்ல, அந்த ஒரு யூஸ் சர்டிபிகேட் ஒரு பாராமீட்டரா வைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதுதான் என்னோட கேள்வியா இருந்தது. சோ அது எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கக்கூடிய படமா இருக்கணும்னு சொல்லி தமிழக அரசு நினைக்கிறாங்க. அதனால அந்த யூ சர்டிபிகேட் கொண்டாந்துருக்காங்க. யூ சர்டிபிகேட்டா ஏ சர்டிபிகேட்டா கொடுக்கிறது சென்சார் போர்டு. ஆனா இந்த வரி விலக்கு பெறக்கூடியதுக்கு யூ சர்டிபிகேட் படமா இருந்தா தான் ஏ சர்டிபிகேட் படங்கள் வந்து எல்லாரும் பார்த்து பெனிஃபிட் அடைகிறது இல்லை. யூ சர்டிபிகேட் படங்கள் மொத்தமே ஜனங்கள் பெனிஃபிட் அடைவதற்காக அந்த ஒரு பாராமீட்டர் வச்சிருக்காங்க. யூ சர்டிபிகேட் படமா இருந்தால் சேட்டலைட்ல இப்ப டிவி சேனல்ஸ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. இப்ப யூ சர்டிபிகேட் படத்தை தான் நீங்க வந்து டிவி சேனல்ஸ் அனைவரும் பார்க்கக்கூடிய, வீட்டில் சென்று அனைவர் இல்லத்திற்கும் செல்லக்கூடிய ஒரு படத்தை நீங்க சேனல்ல போடும்போது அது வந்து ஏ சர்டிபிகேட்டா இருக்கக்கூடாது என்று அது ஒரு சட்டமும் இருக்கின்றது. ரைட். நான் இந்த நிலையத்தில் கே ராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். மற்ற மாநிலங்களை காட்டிலும் இங்க வந்து வரியுடைய அளவே ரொம்ப குறைவு, வரி விலக்கு கொடுக்கக்கூடிய எண்ணிக்கையும் அந்த படங்களுடைய எண்ணிக்கையும் அதிகம். சோ இந்த நிலையில இந்த ஒரு பாலிசியை ரீவிசிட் பண்ணக்கூடிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கோம். சார், சென்சார் போர்டு வரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் கூட தரமா இருந்த படமா இல்ல, உத்தரப்பிரதேசத்துல 60% அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன், மகாராஷ்டிரத்துல 45% புரிஞ்சுக்கிறேன். நிச்சயமா அதை விட குறைவு தானே? அது குறைவு. பட் சில மாநிலங்கள் நம்ம 30% கூட இருக்கு, அதனால வரி விலை கொடுக்கறாங்க. ரைட். திரு ராஜன், இந்த வரி விலக்கு பத்தி அவர் அண்ணாமலை சார் பேசினாரு. பெரிய நடிகர்களுக்கும் சேர்த்து வரி விலக்கு பெரிய படங்களுக்கு கொடுத்தாதான் கலெக்ஷன் வருது, இண்டஸ்ட்ரி பெருசா ஓஹோன்னு வருதுன்னு. ஒன்னும் இல்ல, இண்டஸ்ட்ரி பாழா போச்சு. வருஷத்துக்கு 400 படம் பூஜை போடுறானுங்க, 300 படம் தயார் பண்றாங்க, 150 படம் கூட ரிலீஸ் ஆகல. அதுல பெரிய படம் 10 படம் வருது. ஆனா சிறிய படம், முதலீட்டு படங்க 1-2 பாஸ் ஆகுது, 100 படம் ஃபெயிலியர் ஆகுது. அது பல தியேட்டர் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆக அண்ணாமலை சார் சொல்றாரு தியேட்டருக்கு லாபம்னா பெரிய படம் வந்தாதான் லாபம், அதுல வரி விலக்கு கொடுத்தாதான் இவங்களுக்கு லாபம். அதுல சரியான கணக்கு கொடுக்காத தியேட்டரும் கொஞ்சம் இருக்குது. ஆகவே பெரிய தயாரிப்பாளர்கள் கோடிக்கணக்கா போடும்போது அவங்களுக்கு வரி விலக்கு தேவையில்லை. இந்த வரி விலக்கு தரதால அத நடிகர்களும் திரையரங்கமும் அவங்க தான் லாபம் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. ப்ரொடியூசருக்கு அதிக லாபம் வர்றதில்ல. நாங்க பேசுறது சிறு முதலீட்டு படங்கள். அந்த படங்களுக்கு வரி விலக்கம் தேவையில்லை. ஒட்டு மொத்தமா வரி விலக்க தூக்கிட்டு மானியம் கொடுக்கிற திட்டத்தை அரசு கொண்டு வரணும்.
யூ சர்டிபிகேட் சென்சார்ல கொடுத்த பிறகு தமிழக அரசு அதை இன்னும் 7 பேர் கமிட்டியை போட்டு அந்த படம் பார்த்து அவங்க ஓகே சொன்னாதான் உள்ள நிறைய பாலிடிக்ஸ் நடக்குது. புரோக்கர்கள் உருவாயிட்டான். இப்போ சிவசிவான்னு இருந்தவெல்லாம் இப்போ புரோக்கர்களா மாறி இருக்காங்க. ஆக இந்த நிலை கெட்டதை இன்னைக்கு தமிழ் சினிமாவில் உருவாயிருக்கு. ப்ரொடியூசர் போன வாரம் ஒரு பேர 2 படத்துக்கு பேரன் ஆயிருக்கு. ப்ரொடியூசருக்கு அதிக பலனா இல்ல அண்ணாமலை சார் நடிகர்கள் அதிகமா பலனடைகிறது. சம்பளம் எவ்வளவு திரையரங்கு கூட குறைஞ்சிருச்சு. பெரிய படங்கள் வந்தாதான் நீங்க டிக்கெட்டுகள்லாம் வித்தியாசமா பண்றதுக்கு 100 ரூபாய் டிக்கெட்டை 250 ரூபாய் விக்கிறதுக்கு வசதி இருக்கும். அதனால சின்ன படங்களுக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டேன்றீங்க. நீங்க கேளிக்கை வரை கேட்கறது உள்நோக்கம். அந்த ஹீரோக்கள் சம்பாதிக்கிறது போல நீங்களும் 2 வாரத்தை சம்பாதிச்சிடணும். இதுதான் விஷயம். உண்மையை மறைச்சு பேசாதீங்க. இந்த இடத்துல பண்ண விரும்புறேன். திரைப்படங்களே திரையிடுறோம். நாங்க சின்ன பெரிய படங்கள் மாத்திரம் இல்ல, எங்களுக்கு பெரிய படங்கள் இன்னைக்கு வர்றது வந்து வருஷத்துக்கு 4 படம் 5 படம் வருது. பெரிய படம் இல்லாத போது சின்ன திரைப்படங்கள் சின்ன படத்தை போடுறீங்க. பெரிய படம் இல்லாத போது சின்ன படத்தை போடுறீங்க சார். பெரிய படம் இருக்க போது சின்ன படத்தை தூக்கி சின்ன படத்தையும் நாங்க போடத்தான் செய்யறோம். 5 பெரிய படம் போடுறதுக்கு முன்னால யாருமே கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, பெரிய படத்துக்கும் சின்ன படத்துக்கும் திரையரங்குல எந்த கட்டண விகிதத்துல எந்த வேரியேஷனும் கிடையாது. அதுதான் பிரச்சனை. என்ன கேட்டீங்கன்னா, வரி விலக்கு பெற்றிருக்குது ஒரு படம்ன்றதுக்கே எந்த அடையாளமும் இல்லை. அதுல அது அந்த ஒரு பயனாளி அதுக்கு போகும்போது இந்த கேள்வி இப்ப ப்ரொடியூசருக்கு பலனா திரையரங்க உரிமையாளருக்கு பலனான்னு விவாதிக்கப்படுது தவிர எண்ட் யூசருக்கு பண்ணல. அவங்க ஊக்குவிக்கப்படுறது நல்ல படத்தை எடுக்கிறதுக்கு கொண்டு போறதுக்கு ஊக்குவிக்கப்படுறது போல பார்க்கிறவரும் ஊக்குவிக்கப்படணும்ல. அதான் நான் முதல்ல சொன்னேன். ரொம்ப முக்கியமான படம் ரொம்ப நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டிய என்னன்னா, நேர்கள் டீம் கேட்டிருந்தோம், திரைப்படங்களுக்கு வரி விலக்கு தேவையா இல்லையா என்று கேட்டிருந்தோம். நேர்களுடைய பார்வை இதுதான். திரைப்படங்களுக்கு வரி விலக்கு தேவையா என்ற நம்முடைய கேள்விக்கு ஆம் தேவை என்று 13% இல்லை தேவையில்லை என்று 60% தரத்தை பொறுத்தது என்று 27% தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். ஆக இந்த ஒரு வரி விலக்கு கொடுக்கறதுக்கான ஒரு பாலிசியை நம்ம ரீவிசிட் செய்யணுமா, இல்ல இதுல மாற்றம் தேவையா, இந்த விஷயமானது வழக்காடு மன்றத்துக்கும் போயிருக்கிறது. அரசாங்கமும் இதுல பதிலளிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு மாற்றம் தேவையா இல்லது தொடரணுமா, ஒரு சர்ச்சை முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்க இந்த தருணத்தில் நாம் நிகழ்ச்சியை நிறைவேற்றதாக வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ராஜசேகர், திரு சுபகுணராஜன், திரு கே ராஜன் மற்றும் திரு அண்ணாமலை மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.